இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இன்னைக்கு முதல் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் ரொம்பவுமே அதிகமாக போயிட்டுருக்கு. காரணம் 20 வருடங்களுக்கு மேலாக இந்தியா பலமுறை தென்னாப்பிரிக்கா மண்ணில் போய் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தவே முடியல. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு நாக் அவுட் கிங்காக தென்னாப்பிரிக்கா அவங்க மண்ணில் விளங்கிட்டு இருக்காங்க. அதனால் எப்படியும் இந்த முறை வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற பல இக்கட்டான திட்டங்களோட இந்தியா இப்போது அங்கே களமிறங்கியிருக்கு. அந்த வகையில் கடுமையான பயிற்சி ஆட்டமும் ஈடுபட்டுருக்காங்க, கடுமையான வலைபட்சம் ஈடுபட்டிருக்காங்க. எப்படியாவது இந்தியா இன்று தினம் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியே தீரணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்பட்டுருக்காங்க. இன்னதான் இந்தியா ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாண்டாலும் கூட இப்படி தான் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா கஷ்டப்பட்டு விளையாண்டாங்க. ஆனால் அன்றைய தினம் இந்தியாவுக்கு சரியான ராசி பலன் இல்லாதனால இந்தியா தோற்று போணுச்சு. எப்போதுமே ஒரு அணி வெற்றி பெறுவதற்கு வெறும் கஷ்டமும் துயரம் மட்டும் போகாது, கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேவை. அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் விளையாடக்கூடிய முதல் டெஸ்ட் மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா, ஸோ 2 பேருடைய ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிட வல்லுநர்கள் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி கணிப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி முதல் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இப்போதைக்கு ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இல்லைப்பா. ஸோ தென்னாப்பிரிக்கா ஜெயிக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்ச்சில் டாஸை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக உறுதி செய்யப்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டாஸை முதல்ல இந்தியா ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பிளேயிங் 11 வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட பிளேயிங் 11 தென்னாப்பிரிக்கா பிளேயிங் 11 ஒட்டுமொத்த ராசி பலனுமே தென்னாப்பிரிக்காவுக்கு தான் பர்சன்டேஜ் கணக்கில் அதிகமாக இருக்காம். கிட்டத்தட்ட இந்தியாவை விட ஒரு 10% தென்னாப்பிரிக்காவுக்கு அவங்களோட வீரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மேட்ச் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவுக்கு உகந்த இடம் தான். ஏன்னா இந்த பிச்சில் அவங்க ஏற்கனவே பலமுறை வெற்றி கண்டிருக்காங்க. இந்த பிச்சில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிற அனைத்து விதமான யுக்தியும் அவங்களுக்கு தெரியும். அதனால் தென்னாப்பிரிக்காவோட கை இங்கே ஓங்கி தான் இருக்கும். அந்த நிலைமையில் இன்றைய தினம் ரோஹித் சர்மா கேப்டனாக எப்படி இருக்க போகிறாரு, ஸோ ரோஹித் சர்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் அவருடைய ஜெர்சி நம்பர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 26 அப்படிங்கிறது கூட்டுத்தொகை 8, ஆனால் ரோஹித் சர்மாவுடைய கூட்டுத்தொகை நம்பர் 9. அதனால் ரோஹித் சர்மாவுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராசியை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா மிதுனம் ராசி. ஸோ இப்போ தான் சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவருக்கு அந்தளவுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது உகந்ததாக இருக்காது. ஆனால் இதே தினத்தில் அஸ்வின் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அமையுமாம். ஏன்னா அவர் கும்பம் ராசி. ஸோ கும்ப ராசிக்கு திங்கக்கிழமை சனி பயிற்சிலாம் முடிஞ்சு இப்போ தான் அவருக்கு நல்ல நாள் எதிர்பார்த்து காத்திருக்கனால அந்த மிக முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு. அதனால் முடிந்த வரைக்கும் ரோஹித் சர்மா இன்று தினம் அஸ்வினை நல்லா பயன்படுத்திட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமாம். இல்லாத பட்சத்தில் இந்தியா தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டுமே இல்லை. அவங்களுடைய ராசி பலனும் சரி, அவங்களுடைய பிளேயிங் 11ம் சரி, அந்த பிச்சோட தன்மையும் பொறுத்து தென்னாப்பிரிக்கா இந்த இடத்துல கை ஓங்கி தான் இருக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே கணிச்சு இந்திய மேட்ச் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் அதிர்ச்சி திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்சானது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் போக போகுது. இந்த மேட்ச்சில் முடிஞ்ச வரைக்கும் 40% தான் இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மீதி 60% ஜெயிக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு தான் வாய்ப்பு இருக்குதா இப்போது ஜோதிட வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. 40% தாண்டி இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அஸ்வின் கையில் மட்டும் தான் இருக்குது. அஸ்வின் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அஸ்வினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ராசி பலன் படி அவருடைய அதிர்ஷ்டம் இந்தியாவை ஜெயிக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாத பட்சத்தில் இந்தியா படு தோல்வி அடையவும் வாய்ப்பு இருக்குதா இப்போ ஜோதிட வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ எப்போதுமே ஜோதிட வல்லுநர்கள் என்ன கணிக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எப்போதுமே ஜோதிட வல்லுநர்கள் இந்தியாவுக்கு சாதகமாக தான் கணிப்பாங்க. ஆனால் இந்த தினம் அவங்க கணிச்சது தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் எல்லாத்தையுமே கடந்து நம்ம இந்தியர்கள் சாதனை பண்ணுவாங்க, இல்லை இது சோதனையாக முடியுமா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.